இன்ஸ்டாகிராமில் இப்படி சின்னதாக போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோவை எப்படி பெருசாக போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கூகுள் போய்ட்டு சர்ச் பாரில் மெட்டா பிஸ்னஸ் ஷூட் அப்படின்ற வேர்டை சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண வர ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ட்ரிபிள் டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்னு அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லாகின் வித் இன்ஸ்டாகிராம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்கள் இன்ஸ்டாகிராம்குள்ளே போகும். அதில் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லாகின் வித் இன்ஸ்டாகிராம் அப்படி அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி இன்ஸ்டாகிராம்குள்ளே உங்களுக்கு போய் அந்த பேஜ் அப்படியே உங்களுக்கு இந்த கூகுளில் வந்துடும். அப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளூ பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் போஸ்ட் அப்படின்னு உங்கள் ஐடி நேமுக்கு கீழே காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். அதில் தான் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் சர்ச் பாரில் லைட் ரூம் அப்படின்ற ஆப்பை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் ஆன உடனே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனோடனே ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கூகுளில் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணோடனே உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துடும். அதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை கிளிக் பண்ணி கிராப் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த சைடில் ரைட் கிளிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரிபிள் டாட்டை கிளிக் பண்ணி சேவ் காப்பி டு டிவைஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வியூ இன் கேலரி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அங்கே வெளியே வந்துடும். இப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோம் பட்டனுக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஆடியோ ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை எடிட் பண்ண ஃபோட்டோ ஃபஸ்ட்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணி டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அது அங்கே வந்துடும். உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே வந்து உங்களுக்கு ஒரு எரர் மாதிரி காட்டும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ நாட் 4.4:5 1:91:1. அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே அந்த டெஸ்ட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச அபவுட் எழுதிக்கலாம். அதுக்கு இப்போ நான் நியூ பிக்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் தெரியும். கீழே லாஸ்ட்டில் ப்ளூ பார்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு மேலே மினிமைஸ் பண்ணிங்கன்னா அங்கே டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அதில் அப்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் திருப்பியும் அங்கே டன் கொடுத்துட்டு ஹோம் பட்டன் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும். இப்படி தான் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி இங்கே அப்லோட் பண்ண முடியும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.